கண்டிப்பா நெறைய விஷயங்கள் அவர் பத்தி சொல்ட்டே போலாம். சினிமாவா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும். இப்போ வந்து அரசியல்ன்ற ஒரு பாதையிலயும் அவர் பயணிச்சு மக்களுக்கு சேவை பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த எடுத்திருந்தாரு முன்னாடி. ம். ஆனா, ஒரு சில காரணங்களால அவரோட உடல்நல குறிச்சு அவர் வந்து அத கவனத்துல வச்சு, சரி நம்ம வந்து இப்போ அரசியல் வேணாங்கிற ஒரு முடிவும் வச்சாரு. ஆனா, அவரு பண்ண விஷயம் என்ன எதுக்காக வச்சிருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, நெறைய பேர் இப்போ வரைக்கும் அவரு அரசியலுக்கு வாரன்ட்டு வரலன்னு பின்வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நெறைய பேரு ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ம். ஏன்னா, அரசியல்ன்ற ஒண்ணு எப்படி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போது, மக்கள் கூடவே பயணிக்கிற ஒரு தலைவரா இருக்க போதுங்கிறத சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அப்பவே யோசிச்சாரு. யோசிச்சு சரி நம்ம இந்த காலகட்டத்தில இப்படிதான் போணும் அப்படின்ட்டு அவர் நெனச்சிருக்காரு. ஏன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவரு அரசியலுக்கு வந்து சரி அது ரிலேட்டடா பண்ணா கூட, அவரோட ஹெல்த் ரீதியா வந்து ரொம்பவும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னொரு பக்கம் கொரோனா வேற இருந்துச்சு அப்போ ஆமா. பேரலலா. அது ஒரு அந்த பெரிய டைம் அதுல இஷ்யூ வேற இருந்துச்சு. வந்தது. ஆமா. அப்பவே அரசியலுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா அது சொல்ட்டு போயிட்டாரு.